அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் அரஸ். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இறமையையும் மனித உரிமைகளையும் தொடர்ச்சியாக பேணவல்ல செயலணி காலத்தின் தேவையாகிறது. இந்த வாரத்தில் இலங்கையில் அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லாம் இணைந்து, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் இணைந்து பசிபிக் ஏஞ்சல் என்கின்ற ஒரு படைப்பயிற்சியை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் படைகளுக்கு, குறிப்பாக கடற்படைக்கும் வான்படைக்கும் அளித்த அந்த செய்தியை பலரும் அறிந்திருப்பீர்கள். அந்த நிலையில் இன்று எதை நாம் ஒன்றாக கட்டியெழுப்புகிறோமோ அதுவே நாளை எமது பயிரப்பட்ட பாதுகாப்புக்கான அடித்தளமாகும் என்று சொல்லி ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆகவே கட்டமைப்புகள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முறையிலே கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த கட்டமைப்புகளுக்குள் நீதி, நேர்மை, உண்மை என்பன பெரிதும் எடுத்து நோக்கப்படுற தன்மை இல்லை. அது பொதுவாக கோவியன் சொல்லி ஒரு தலைசிறந்த ஆய்வாளர், அவர் வாழ்வில் வெற்றியடைய 7 பழக்கங்கள் என்கின்ற நூலை, 7 Habits of Highly Effective People சொல்லி ஸ்டீவன் கோவி 1989 இந்த நூலை எழுதினார். அதிலேயே அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்னென்றால், 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் வெற்றியின் அடித்தளம் பண்புக்கூறுகள் சார்ந்த நன்னறி. ஆனால் அந்நேரத்தில் கண்ணியம், நேர்மை, பொறுமை, நம்பிக்கை போன்றவை ஒரு பண்புக்கூறுகள் சார்ந்த நன்னறிகளாக போற்றப்பட்டன. எனினும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் இருந்து வெற்றி காரணிகள் பண்புக்கூறுகளிலிருந்து விடுபட்டு ஆளுமைசார் நன்னறி, பர்சனாலிட்டி எத்திக்ஸ் என்ற நிலைக்கு மாறிவிட்டது. மனப்பாங்குகள், நடத்தைகள் போன்றவை இவ்வாறான ஆளுமை சார்ந்த நெறிகள் என்று சொல்லுகின்ற பொழுது, எவ்விதமாக சந்தைக்கு உற்பத்தியை வலுவாக்குறதுக்கான தன்மையும், எப்படி பாதுகாப்புக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான தன்மைகள் இருக்கின்றதோ அவற்றையே சமூகமாக பார்க்கின்ற, அவற்றையே தங்களுடைய தேவையாக பார்க்கின்ற உலகம் தோன்றிவிட்டது. இந்த உலகத்தினுடைய தாக்கமாகத்தான் நாங்கள் இன்றைய உலகத்தை பார்க்க வேண்டி இருக்கின்றது என்பதை முதலிலே கூறிக்கொண்டு நான் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்துக்கு வருகின்றேன். ஈழத்தமிழ் இறமையையும் மனித உரிமைகளையும் தொடர்ச்சியாக போனவல்ல செயலணி காலத்தின் தேவையாகின்றது என்பதை வலியுறுத்துவதே இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தின் நோக்கம். இது மற்ற ஆசிரியர் தலையங்கங்களிலிருந்து சற்று வேறுபட்டதாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 20வது ஆண்டில் அதன் 60வது அமர்வு ஸ்ரீலங்காவின் ஈழத்தமிழின் அழிப்பு, துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்பு என்பவற்றுக்கான தண்டனை நீதி, பரிகார நீதி என்பவற்றை ஸ்ரீலங்காவின் நீதி வளமைக்குள்ளேயே உள்ளக பொறிமுறைக்குள் நடைமுறைப்படுத்த ஸ்ரீலங்காவின் இன்றைய அரசாங்கத்துக்கு ஊக்கமும் ஆதரவும் அளித்து அனைத்துலக நிதியும் மதியும் அதற்கு அளிக்கும் செயற்திட்டத்தையே முதன்மைப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்காவின் நீதி வளமை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலையில்லாத அரசியலமைப்பை எழுதப்பட்ட அரசியலமைப்பாக கொண்டிருக்கின்றது. 1972 மே மாதம் 22ஆம் தேதி முதல் இன்று வரை அரை நூற்றாண்டுக்கு மேலாக 53 ஆண்டுகள் இந்த பக்கசார்பான நீதி வளமையே செயற்பட்டு வருகின்றது. இது உலகறிந்த உண்மை. இதனால் இலங்கை தீவில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையுடன் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழர்கள் 1948 முதல் இன அழிப்பை முன்னெடுக்கும் சிங்கள பௌத்த பேரினவாத பெரும்பான்மையினரின் படைபலம் வழியான தங்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாளாந்த வாழ்வுக்கும் இனங்காணக்கூடிய அச்சத்துடன் பாராளுமன்ற கொடுமை வழியாக அடக்கப்படும், ஒடுக்கப்படும் அரசற்ற தேச மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதுவே ஈழத்தமிழர்களின் மனித உரிமை பிரச்சனைகளுக்கான மூல காரணம். ஆனால் இந்த அணுகுமுறையில் மனித உரிமைகள் பேரவை ஈழத்தமிழர் மனித உரிமைகள் பிரச்சனைகளை அணுகாது ஸ்ரீலங்கா எனும் அரசினை பொறுப்பு கூற வைப்பதன் மூலம் அதன் இறமையை அதனால் ஆட்சிப்படுத்தப்படுபவர்களுடன் இணக்கப்படுத்தி அது வலுவான அரசாக செயற்பட வைப்பதற்கான அனைத்து நெறிப்படுத்தல்களையும் மனித உரிமைகள் பேரவையில் 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் நிலை குறித்த
அறிக்கை செய்துள்ளது. இந்நிலையில் ஈழத்தமிழர்கள் தாயகத்திலும் அவர்கள் உலக இனமாக வாழும் அனைத்து நாடுகளிலும் ஈழத்தமிழர் மனித உரிமைகளை தொடர்ச்சியாக பேணவல்ல செயலணிகளை உருவாக்கி உறுதியுடன் ஜனநாயக வழியில் போராடுவதன் மூலமே தங்கள் இறமையை பேண வேண்டிய காலத்தின் தேவை உள்ளவர்களாக இன்றுள்ளனர். இது மனித உரிமை போராட்டம் அரசியலுக்கு, கட்சிகளுக்கு, அமைப்புகளுக்கு அப்பாற்பட்ட மக்களின் போராட்டம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதற்கு அனைத்துலக இன்றைய உலக அரசியல் முறைமைகள், அனைத்துலக நாடுகளின் சமூக, பொருளாதார, அரசியல், ஆன்மீக மாற்றங்களின் நோக்குகள், போக்குகள் குறித்த தெளிவான சிந்தனைகளை வழங்கவுள்ள சிந்தனை செயலணிகள் முதல் தேவை. அடுத்து இன்றைய சமூக, பொருளாதார, அரசியல், ஆன்மீக யதார்த்தங்களை எவ்வாறு ஈழத்தமிழர்கள் தங்களின் சமூக, பொருளாதார, அரசியல், ஆன்மீக வலுக்களை வளர்க்கவல்ல அறிவார்ந்த அனைவர்களுடன் செயற்படவல்ல செயலணிகளை அமைத்தல் அவசியம். இவை இரண்டும் நிபுணத்துவம், அனுபவம் மிக்கவர்கள் வழியாக கட்டியெழுப்பப்பட வேண்டும். இதற்கு மாணவர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், மக்களின் நாளாந்த வாழ்வுக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழங்குபவர்கள், மக்கள் பணி, நாட்டுப்பணி செய்யும் ஆன்மீகவாதிகள், சிந்தனைவாதிகள் அனைவரும் உள்ளடக்கப்பட வேண்டும். இதனையே சிவில் சமூகங்கள் இணைப்பு என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு உழைப்பாளரதும் தேவைகள், பயிற்சிகள் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டாலே அவற்றை தீர்த்து வைப்பதன் மூலம் ஒருங்கமைந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். இதற்கு மண்ணின் வளங்களின் பாதை வரவு மிக முக்கியமானது. ஊரின் தன்மை தெரிந்தவர்களும் அவற்றை வெளிப்படுத்தக்கூடிய பல்கலைக்கழக அறிவாற்றல் உள்ளவர்களும் இணைந்து இந்த ஈழத்தமிழர் தாயகத்தின் உட்கட்டுமானங்களை, ஈழத்தமிழர்களின் ஆற்றல்களின் இருப்புகளையும் இனங்கண்டு இதனை செய்தாலே அதனை உலக சந்தை பயன்படுத்துவதற்கான தூண்டல்களை ஏற்படுத்த இயலும். இத்துடன் இளையவர்கள் இன்றுள்ள அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்ப இந்த செயலணிகளில் தங்களின் கருத்துக்களை, எண்ணங்களை செயலாக்கவல்ல செயற்திட்டங்களை அமைக்கும் ஆற்றல் ஒவ்வொரு செயலணிக்கும் அளிக்கப்பட வேண்டும். பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்ற அனுபவத்தின் அடிப்படையில் பெண்கள் தங்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்கான சுதந்திரமான தீர்மானங்களை எடுக்க வல்லவர்களாக உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த செயலணிகள் செம்மைப்படுத்தப்படல் அவசியம். இவற்றை செய்வதற்கான அறிவியல், தொழில்நுட்ப தளங்களை இணைத்தல் என்பது இன்றைய செயற்கை நுண்ணறிவு காலத்தின் கடமையாக அமைகின்றது. இதற்கு அனைத்துலக அறிவுலகத்தின் இணைப்பு என்பது உலகத் தமிழர்களால் பயிற்சிகள், முயற்சிகள் வழி செய்யப்பட வேண்டியதாகிறது. இவற்றையெல்லாம் செயற்படுத்துவதற்கு நிதி முகாமைத்துவம் அடித்தளமாக உள்ளது. ஒரு அரசாக இல்லாத நிலையில் மக்களின் நல்வாழ்வு திட்டங்களை நடாத்துவதற்கு சமூக மூலதனங்களே துணையாக அமையும். இதனை முறைமையான வங்கி அமைப்பின் மூலமே நடைமுறை கொண்டு முடியும். இந்த எண்ணங்களையும் நாளாந்த வாழ்வையும் மக்களையும் இணைப்பதற்கு பலம் வாய்ந்த ஊடக கட்டமைப்பு காலத்தின் தேவையாகின்றது. இவ்விடத்தில் இன்று ஸ்ரீலங்காவில் உள்ள ஈழத்தமிழர்களின் வாழ்வாதாரங்களை தமதாக்கும் போக்குகளும் படைபலம் கொண்ட ஆளு நோக்குகளும் இவற்றுக்கு இடங்கூடாது என்பது வெளிப்படையான உண்மை. அப்படியானால் எப்படி இவற்றை செய்வது என்பதற்கு இலங்கையில் உள்ள மக்களுக்கு ஈழத்தமிழர்களின் சமூக, பொருளாதார, அரசியல், ஆன்மீக வாழ்வின் உண்மையான வளர்ச்சிகள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களின் தளர்ச்சிகளும் வீழ்ச்சிகளும் இணைந்தே ஏற்படும் என்கின்ற உண்மை தெளிவாக்கப்பட வேண்டும். எல்லா மக்களுக்கும், தமிழர்களுக்கு மட்டுமன்றல்ல, சிங்களவர்கள், முஸ்லிம்கள், மலைய தமிழர்கள் ஆகிய எல்லா மக்களுக்கும் தெளிவாக்கப்பட வேண்டிய ஒரு சேவை அமைகின்றது. இதனை உரையாடல் மூலமே முன்னெடுக்க முடியும். தப்பி பிழைக்கும் பொறிமுறைக்குள் ஸ்ரீலங்காவிடமே நாளாந்த வாழ்வின் இருப்புக்கான தேவைகளை பெற வேண்டிய நிலையில் ஈழத்தமிழர்கள் வாழ்வதால் ஈழத்தமிழர்கள் தனது குடிகளென அவர்களின் வரிப்பணத்தையும் ஆற்றல்களையும் அறிவையும் தனது நிதியாக்கத்துக்கும் வளர்ச்சிகளுக்கும் பயன்படுத்தி வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனும் மக்களின் பாதுகாப்பு தேவைகள், வளர்ச்சிகள் குறித்து பேச வேண்டிய நிலை உள்ளது. இதனை அரசியலுக்கு அப்பால் முன்னெடுக்கக்கூடிய செயலணிகளும் இன்றைய தேவையாக உள்ளன என்பது நடைமுறை யதார்த்தமாக உள்ளது. அவ்வாறு இந்திய துணைக்கண்டத்தின் பிரிக்க இயலாத நிலப்பரப்பாகவும் இந்து மக்களின் முக்கிய கரையோர நாடாகவும் உள்ள ஈழத்தமிழரின் தாயகத்தின் இருப்பு நிலை பிராந்திய மேலாண்மைகளுக்கும் அனைத்துலக வல்லாண்மைகளினதும் இலக்காக ஈழத்தமிழர் தாயகத்தை அமைக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த உலக சக்தியுடனான ராஜதந்திர அணுகுமுறையும் மண்ணினதும் மக்களினதும் விரிப்பின் அடிப்படையில் அது அமைவதும் அவசியமாகிறது. இன்று இவ்விடயத்தில் ஈழத்தமிழரின் இயலாமை இந்த வல்லாண்மைகள் மேலாண்மைகளின் அக்கறைக்குரிய அரசாக ஸ்ரீலங்காவை முன்னிறுத்தி வருகின்றது. மிக பிறந்த அளவிலும் மிக வலிமையானதாகவும் செயலணிகள் பல தேவைகளுக்கு ஏற்ப கட்டமைக்கப்பட்டு அவை எல்லாவற்றிலும் மனித உரிமைகள் என்னும் அனைத்துலகாலும் பேணப்பட வேண்டிய உரிமைகள் எந்த அளவுக்கு பேணப்படுகிறது என்ற மதிப்பாய்வுகள் தெளிவாக்கப்படும் பொழுது அது இயல்பாகவே மனித உரிமைகள் செயலணிகள் தோற்றம் பெறவும் வெளிப்புறவும் உதவும் என்பது இலக்கின் எண்ணமாக இருக்கின்றது. எவ்வளவு செயற்பாடுகள் விரிந்து கிடக்கின்றன. ஆனால் எப்படி நடைமுறையில் விதண்டாவாதங்களும் வெட்டி பேச்சுக்களும் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வளர்த்து பெறும் இனமாக ஈழத்தமிழினம் உள்ளது என்பதை எண்ணி பார்த்து நாம் நேருக்கு நேர் உரையாடி உறவாடுவோம். அதன்படி ஒரு தலைமை, ஒரு நோக்கு, ஒரு போக்கு என்பது உறுதியாக்குவோம். இது இயலாத என்பது இல்லை. சிந்தித்தால் எந்த செயலையும் வெற்றியானதாக மாற்றும் ஆற்றல் கொண்டவன் மனிதன். இந்த உண்மையின் அடிப்படையில் கருத்தியல் மாற்றத்துக்கு முயன்றால் வெற்றியிட்ட முடியும் என்பதே இலக்கின் உறுதியான எண்ணம். இன்று மாறிவரும் உலக சமூக, பொருளாதார, அரசியல், ஆன்மீக சூழ்நிலைகள் ஈழத்தமிழர்கள் ஒருமைப்பாட்டுடன் கூடிய முயற்சியால் அவர்களின் தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளை மீளுறுதி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிறைய கொண்டிருக்கின்றன. செயலணிகளை அமைப்போம், அதனை ஆளணிகளால் பலப்படுத்தி உழைப்போம். நிச்சயம் வெற்றி நமதாகும் என்பது இலக்கின் உறுதியான எண்ணம். இதுதான் இவ்வாரத்துக்குரிய ஆசிரியர்கள் அங்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் தங்களுடைய
நிலை பற்றி சிந்தித்து செயற்பட வேண்டியதாக இருக்கின்றோம். அமெரிக்காவிலே நடக்கிறது, இந்தியாவிலே நடக்கிறது, அல்லது ரஷ்யாவிலே நடக்கிறது பேசுகிற எந்த பயனும் இல்லை. என்றால் மக்களுடைய வாழ்வு மக்களுடைய கையில். 11ஆம் தேதி பாரதியினுடைய நினைவேந்தல் இடம்பெற்றது. அந்த நினைவேந்தலின் பொழுது பாரதி அப்பொழுதே சொன்னார், தன் கையே தனக்குதவி என்கின்றதோடு வாழுங்கள். இங்கிலாந்துக்கு போய் படித்துட்டு வந்த எல்லா தேசியவாதிகளும் அதையே சொன்னார்கள். நாங்கள் உலகெல்லாம் போய் படித்தோம், உலகெல்லாம் கண்டோம், ஆனால் தன் கையே தனக்குதவி என்று நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் சுதந்திரம் பெறுவீர்கள் என்று சொன்னால், அதே மாதிரி தன்னாட்சியை பற்றி பேசுகின்ற பொழுது தெளிவாக சொன்னால், தன்னாட்சி என்பது பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடையது. பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடைய அந்த முறையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சிகளும் பொருளாதாரம் சார்ந்த நிலையில் உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அந்த இனம் வெற்றி பெறும் என்ற பற்றியெல்லாம் பேசினார். ஆகவே நாங்கள் தன்னாட்சி என்று சொல்கின்ற பொழுது தனியே அரசியலில் போய் கொடியேற்றுவதல்ல, அதற்கு மாறாக அந்த மக்களுக்கான பொருளாதார வளத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் அமைக்கப்படுகின்ற ஒரு வாழ்வியல் கூட தான் அது நகர்த்தப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நன்றி மாஸ்டர். அரசுகளே, இப்ப மாஸ்டர் கூறினார் சிந்தனை செயலணி தேவை என்ற விடயத்தை தெளிவாக இங்கே கூறுகின்றார். தேவைகள் என்ன என்று தெரிகின்றது, எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு இதை முன்னெடுத்து செல்லலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நல்லொரு ஆசிரியர் இலங்கத்தை மாஸ்டர் எழுதியிருக்கிறார். இந்த கலந்துரையாடலுக்கு வருவதற்கு முதல் யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு முன்னர் மாணவ ஒன்றியத்தின் தலைவராக இருந்தவர், இப்போது தான் வேறொரு நாட்டில் சோசியோலஜியில எம்எஸ்சி செய்து கொண்டிருப்பதாக கூறினார். அவர் எடுத்து கேட்டதும் இப்படித்தான். இப்ப தான் முடிந்து போய் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேலை இல்லாதோர் பட்டதாரிகளின் சங்கத்தின் தலைவர் தான் எனக்கு வேலை அங்கு போனான் என்றார். ஒரு தடவைகள் தாங்கள் அந்த பல்கலைக்கழகத்தின் கோட்டுகளை போட்டுக்கொண்டு அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த கன்வெகேஷனுக்கு போற அந்த குளோக்கை போட்டுக்கொண்டு ரோட்டு கூட கூட்டி அந்த ஒரு போராட்டத்தை செய்தார்களாம். ஆனால் அதை ஏன் தாங்கள் செய்தார்கள் என்று சொன்னால், அதாவது படித்த படிப்புக்கு இந்த நாட்டில் வேலை இல்லை என்பதை காட்டுவது. ஆனால் அதை இந்த ஊடகங்களும் யூடியூப்காரர்களும் மனிப்புலேட் பண்ணி இவர்கள் அந்த தொழிலை கேவலப்படுத்துகிறார்கள் என்று கூட போட்டார்கள். இப்ப அது ஒரு விரிவான உரையாடலாக போச்சு. இப்ப அவற்றை கேள்வி என்னென்று சொன்னால், இந்த எங்கள் தேசத்தை நாங்கள், அவர் சொல்றார் தங்கள குழுவில் ஒரு 25 வயதுல இருந்து 30 வயசுக்குள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதாவது நீங்கள் அந்த சட் ஜெனரேஷன் என்று சொல்லி நேபாளத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. 95ஆம் ஆண்டுல இருந்து 2019 10ஆம் ஆண்டு வரையும் பிறந்தவர்கள் மேற்கொண்ட அந்த போராட்டம். அப்ப அதே போலதான் அவர் கூறினார், என்ன செய்யலாம், வேலை இல்லை, என்ன செய்யலாம். நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், சிங்கள தேசத்தில் ஒரு அறகலியா நடந்துட்டது, பங்களாதேசத்தில் ஒரு போராட்டம் நடந்து ஊழல்வாதிகளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அடுத்ததாக இப்ப நேபாளத்துல ஒன்று நடைபெற்று அரசு, அதாவது அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஊழல்வாதிகளை தூக்கி சாக்கடையில் எறிந்தது மட்டுமல்லாது உலங்கு வானூர்திகளில் கயிறில் தொங்கிக் கொண்டு போகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கயிறு போட்டுத்தான் ஸ்பெஷல் போர்சஸ் ஹெலிகாப்டரில் தூக்கினார்கள். நான் நினைச்சேன் ஏதோ ஸ்பெஷல் போர்சஸ் ட்ரைனிங் நடக்குதாக்க மாட்டேன், கழுத்துல இறங்குறாங்க, கழுத்துல இறங்கையில அவங்க கழுத்துல ஏறி போறாங்க. அப்படி இன்னொரு இடத்தை பார்த்தா ஒரு குப்பை, அதாவது நாடாளுமன்றத்துல குப்பை போடுற இடத்துல கொஞ்சம் அமைச்சர்கள் ஒழிச்சிருக்கிறாங்க, அவங்கள சுத்தி ஆமிக்காரர் காவலுக்கு இருக்கிறாங்க. இந்த நிலம் நான் சொன்னேன், இதே நீங்கள் தமிழில் ஒரு அறகலியா வேணும் எங்களுக்கு, தமிழர், அது தாயகத்திலும் வேணும், புலம்பெயர் தேசத்திலும் வேணும். முதல் குப்பைகளை இப்ப என்ன நடக்குது, இங்க குப்பைகளை கூட்டுறாங்க, கூட்டி அள்ளி போட்டுத்தான் நீங்கள் இப்ப அவங்கள இளைஞர்களை எங்கேயும் விடுறாங்க இல்ல. அவர் ஒன்று சொல்கிறார் என்னென்றால், தாங்கள் அதாவது ஒரு நீங்கள் எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறது அல்லது ஒரு ஆலோசனையா இருங்கள் என்று சொன்னால் இல்லை, அவர்கள் தான் நடத்தவே முற்படுகிறார்களா, தங்களுக்கு எந்த இடமும் இல்லை. சரி, நடத்தினாலும் சரியாக நடத்துகிறீர்களா என்றால் அதுவும் இல்லை. நான் சொன்னேன், உண்மைதான். இப்ப தாயகத்துல போனா உனக்கு என்ன வேலை இருக்கு, ஒன்றும் இல்லை.
கரும்பு செய்யலாம் என்று சொன்னால் தண்ணியை இழுத்து போடும் என்றுவாங்கள். இறால் வளர்க்கலாம் என்று சொன்னால் கடல் நீர் சேராயிடும் என்றுவாங்கள். காத்தாலையாலை அமைக்கலாம் என்று சொன்னால் குருவி செத்து போகும் என்றுவாங்கள். அப்ப சிமெண்ட் ஃபேக்டரி வைக்கலாம் என்றால் டஸ்ட் ஜப்னா பீப்புளுக்கு ஒத்து வராதுன்றுவாங்க. அப்ப சரி, நான் சொன்ன நீ இங்க வந்து ஜெர்மனுக்கு இருக்கா போய் பார். நீ போற இடமெல்லாம் காற்றாலை இருக்கு. ஒரு இன்ச்சு நிலத்தையும் அவங்க வீணாக்குவதில்லை. அமெரிக்காவென்று சொன்னா நீங்கள் ஏதோ கோட்டையும் சூட்டையும் போட்டு கொண்டு போய் 20 மாடி கட்டடத்துல இருக்கிறது இல்லை. அமெரிக்காக்காரனுக்கும் இந்தியாக்காரனுக்கும் பிரச்சனை என்னன்னா விவசாய பொருட்களை அவங்க ஏற்றுமதி செய்யறாங்க. விவசாய பொருட்கள் அமெரிக்காவில இருந்து சோயாபீன்ஸ் வருகுது. ஏன் சோயாபீன்ஸ் இந்தியாவில விளையாடா? அப்ப இங்க வந்து பாருங்க, ஒரு நிலமும் மிச்சமா இருக்காது. கோதுமை போடுவான். கோதுமை முடிஞ்ச பிறகு செம்மறியாட்டுக்குரிய புல்ல போடுவான். ஆனால் உங்க உழவு நிலத்தையும் உடத்தையும் வைத்துக் கொண்டு என்னத்தை செய்கிறீர்கள்? மற்ற எந்த முதலீட்டை கொண்டு வர அரசியல்வாதிகள் அனுமதிக்கிறார்கள்? கேளுங்கள், எந்த முதலீடை கொண்டு வந்திருக்கிறார்? 15 வருடத்துல இந்த அரசியல்வாதிகள் எத்தனை தொழிற்பேட்டைகளை அமைத்திருக்கிறார்கள்? எத்தனை தொழில்நுட்ப நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள்? எத்தனை வெளிநாடுகளுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள்? எங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு உரிய தொழிற்பேட்டைகளை அமையுங்கள் என்று எத்தனை நாடுகளுக்கு போய் பேசி இருக்கிறார்கள்? அவர்கள் எழுதி கொண்டு போய் இனப்படுகொலை அதை இதை என்று பேசிவிட்டு அது பேசத்தான் வேண்டும். அதற்கப்பால் என்ன செய்கிறீர்கள்? இப்போது அவர்கள் கேட்கிறார்கள் வந்து என்ன செய்யலாம் என்றதான் நான் கேட்டேன். நான் சொன்னேன், உங்களுக்கு தேவை இப்போது அறகலியா தமிழில் உங்களுக்கு ஒரு போராட்டம் தேவை. அங்கேயும் தேவை, இங்க புலத்திலும் தேவை. குப்பைகள் கூட்டி அள்ளப்பட வேண்டும், கொண்டு போய் கொளுத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் புதிதாக இளைய வேண்டும். நீங்கள் இப்ப போராட்டம் சொல்லும் பொழுது அங்கே அன்று ஒரு பதிவில் போட்டிருந்தார், நீங்கள் இங்கிருந்து இவ்வாறு பேசலாம், ஆனா அங்கே வந்து செயல்படுத்தி காட்டுங்க பார்ப்போம் என்று கேள்வி கேட்கிறார். அதுக்கு என்ன கூறுவீர்கள்? சரி, அங்க இருந்து நீ பிச்சை தான் எடுக்க போறாண்டால் பிச்சை எடுத்துக்கொள், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கலக்காத. இப்ப நாங்கள் இங்க யாரும் சும்மா இருக்கவில்லை. நீங்கள் பாருங்கள், 8 மணித்தியால வேலை முடிஞ்சு அதுக்கு பிறகு வந்து இங்க நீங்கள் ஒரு கம்பெனியில போய் எங்கேயாவது வேலை உங்களோட கம்பெனியில நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும். அங்க அப்படி ஒன்று பாருங்க, எங்கேயாவது கம்பெனியில பெர்ஃபார்மன்ஸ் இருக்கொண்டு பாருங்க, எங்கேயாவது வேலை செய்யறாங்களோன்னு பாருங்க. எங்கேயாவது இவ்வளவு பேரும் வேலை செய்திருந்தால் இந்த நாடு எங்கேயோ போயிருக்கு. நீ சரி தக்காளிய கோழி குஞ்சு வளர்க்கலான்ட்டு வை. கோழி குஞ்சு வளர்த்தாலோ தக்காளியை வளர்த்தாலோ உள்ளூர் மார்க்கெட்டை நீ நம்பி இருக்கல. எக்ஸ்போர்ட் பண்ற வழியை பார்த்துட்டு தான் நீ போ. ஏன்னா நாளைக்கு தக்காளி எல்லாரும் போட்டா பிறகு கொண்டே கடலுக்கு கொட்டினீங்கண்டா போட்ட முதலும் இல்லை. பக்யூம் பேக் அடிக்க பண்ணு பார், இல்லை என்று சொன்னால் ஜாமாக மாத்தப்பார் அல்லது சோஸாக மாத்தப்பார். வெளியில் அதை கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கிற வழியை பாருங்க. இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் எல்லாம் அப்ப அவர் கேட்டதுக்கு நான் கூறினேன், ஏராளமானவர்கள் இங்க இருக்கிறார்கள். உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவு வேணும் என்றால் கனெக்ட் பண்ணி விடலாம். ஆனால் செய்ய வேண்டியது நீங்கள். நாங்கள் இங்கிருந்து எந்த உதவிகளையும் தரலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டோ தொழில்நுட்ப உதவியோ ஆலோசனைகளோ எந்த எக்ஸ்பர்ட்ல எந்த துறையில வேணும் என்று நான் கேட்டேன். விலங்கியல் துறையோ பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், உயிரியல் துறையோ நாடகத்துறையோ கலைத்துறையோ நாங்கள் இணைக்க முடியும். இங்க யாழ் பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர்கள் என்று சொல்லி ஒரு இதை இப்ப 2 வருஷத்துக்கு முதல்ல ஆரம்பித்தார்கள். அங்க பொட்னி டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தார்கள், ஒரு தாவர பூங்கா 2 வெவ்வேறு இனம் கண்டியில இருக்கிறது மாதிரி வெவ்வேறு இனங்களை பிள்ளைகளுக்கு படிப்பீங்க, அதை செய்து கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். அப்படி ஆக்கள் இருக்கிறார்கள், நிபுணர்கள் இருக்கிறார்கள். ஆனால் செய்ய வேண்டியது இளைஞர்கள், நீங்கள்லாம். அங்க இருக்கிற இந்த வயதானவர்களை கூட்டிக் கொண்டு வராதேங்கோ. நீங்கள் அந்த அதாவது 25 வயசோ 30 வயதோ இப்ப நேபாளத்துல வந்தாங்க 95ஆம் ஆண்டுல இருந்து 2010ஆம் ஆண்டு வரையும் பிறந்தவர்கள் தான் அதை ஒருங்கிணைத்தது. இப்ப அவங்க அதை பற்றி ஒரு வெளிநாட்டு ஊடகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவைகளை அந்த அரசியல்வாதிகளின் குழந்தைகளை நெப்போ குழந்தைகள் என்றுதான் கூறுகிறார். நெப்போ குழந்தைகள் இந்த வாழ்க்கை முறை சாதாரண மக்களின் வாழ்க்கை முறை
ஒப்பிட்டு ஒரு வீடியோ அனுப்பப்பட்டிருந்தது. அவங்க சொல்றாங்க, நெப்போ குழந்தைகளின் வாழ்க்கை முறைகளை அம்பலப்படுத்தும் இந்த போக்கு தென்னாசியாவில் உள்ள அனைத்து அரசியல் குடும்பங்களுக்கும் ஒரு பாடமாகும். செல்வ பகிர்வில் நிலவும் ஏற்றத்தாழ்வு பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகளை மேலும் ஏழைகளாகவும் மாற்றும் ஒரு விரிவடையும் இடைவெளியை உருவாக்கியுள்ளது. அதிக வாழ்க்கை செலவு மற்றும் பிற சமூக குறிகாட்டிகள் இந்த வேறுபாட்டை மேலும் அதிகரிக்கின்றன. செல்வம் சமூகத்தின் உயர் மட்டத்தினரிடையே குவிந்துள்ளது. அதே நேரத்தில் அது ஒருபோதும் தொழிலாள வர்க்கத்திற்கு செல்வதில்லை. முடிவில்லாத கடன் சுழற்சிகள், அதிக செலவுகள் மற்றும் சேமிப்பு இல்லாதது ஆகியவை சமூகத்தின் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை கடும் நெருக்கடிக்குள் தள்ளி வருகின்றது. இன்று மக்கள் நெப்போ குழந்தைகளாலும் அவர்களின் செயல்களினாலும் சோர்வடைந்து விட்டனர். பிரபலமான அரசியல் கட்சிகளை பின்பற்றும் காலம் இப்போது மக்களிடம் மறைந்து வருகின்றது. மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், வெளிப்படைத்தன்மை, சமத்துவம், பொறுப்பு கூறல் மற்றும் நீதிக்கான குரல் கொடுப்பதில் அதிக விழிப்புணர்வுடன் இருக்கின்றனர். எனவே இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் ஒரு சுத்தமான அரசியல் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் இப்போது வந்திருக்கின்றது. இங்கே நாம் மிக பெரும் ஜனநாயக நாடுகள் என்று கூறிக்கொள்ளும் ஊழல் மிக்க ஆட்சிகளை நடத்தி வரும் எல்லா ஆசிய நாடுகளுக்கும் இந்த நேபாளம் ஒரு பாடமாகும். பல நாடுகளில் பல்வேறு அரசியல் வாக்குறுதிகளுடன் இளைஞர்களின் அமைதியின்மையை தற்போது கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்றைய இலங்கை மற்றும் இந்திய ஆளும் வர்க்கத்தின் குழந்தைகள் ஆடம்பர வாழ்க்கை முறைகளை அனுபவிக்கிறார்களா இல்லையா என்பது முக்கியம் இல்லை. அவர்களுக்கு மக்களின் வாழ்க்கை முறையில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் ஆட்சிகள் உள்ளதா என்பதே இந்த புதிய உலகில் முக்கியமானது என்று கொண்டு முடித்திருக்கிறார். இப்ப தெளிவாக கூறியிருக்கிறார். இப்ப நெப்போ குழந்தைகள் ஆடம்பரமாக இருக்கிறார்களோ இல்லையோன்றது இங்க பிரச்சனை இல்லை. அந்த மக்கள் தங்கள் வாழ்க்கைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறதா? இன்றைக்கு நிக்சன் கூட ஒன்று எழுதியிருந்தார். அரசியல்வாதிகளை, அதாவது அரசு தலைவர்களை அனுரகுமார நாயக்கா பிடித்து வீட்டிலிருந்து கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளுகிறார். நல்ல விஷயம். இப்ப சந்திரிகா சொல்லிக்கிறார், தனக்கு 2 மாதம் தரட்டா வேண்டாம், ஏன்னா விழுந்து நாரி உடைஞ்சு போச்சாம், இடுப்பு உடைஞ்சு போச்சாம். அது 3 நாளைக்கு 3 தரம் பிசியோதெரபிக்கு போகணுமாம். மகன் கேம்பிரிட்ஜ்ல இருந்து வந்து வீடு ஒரு கிழமையில திருத்தி தாரண்டவராம். பாருங்க அதுக்கான நிலைமை சொல்லிக்கொண்டு போறேன். நாங்கள் இப்ப நல்லா இருக்கிறோம் போல. சரி, மகன் இங்க இருந்து வந்து ஒரு கிழமையில ஒரு வீடு திருத்தி தாரன்னு சொன்னவராம். அப்ப அதுவரையும் எனக்கு 2 மாதம் தரட்டா. சரியோ, இப்ப டெனன்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதான் கொடுக்கும். அப்ப நிக்சன் ஒன்றை கூறுகிறார் என்னென்றால், இது அங்கத்தை பிரச்சனை. சரி, இப்ப அங்க அரசு தலைவர்கள் மட்டும்தான் இப்படி இருக்கிறார்களாண்டா இல்லை. மகாநாயக்கர், தேரர்கள் பென்சில் தான் வந்து இறங்குவார்கள். நான் முதலும் கூறியிருந்தேன் உங்களுக்கு. இதிலே அந்த காட்டு விலங்கெல்லாம் மெலிஞ்சாத்தான் அழகு, கொளுத்தாத்தான் அழகு, காவி துறவி எல்லாம் மெலிஞ்சாத்தான் அழகு. அதே போலதான் இப்ப அவர்கள் கேட்கிற கேள்வி என்னென்றால், இந்த அரசியலில் ஈடுபட்டு இவ்வாறு ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கின்ற இந்த பீடங்களை என்ன செய்ய போகிறார்? அதுவும் ஒரு ஊழல் தான். உண்மையா அதுவும் ஒரு ஊழல். என்றால் பல அரசியல் நடவடிக்கைகளை இடம்பெற விடாமல் தடுப்பதே அவர்கள் தான். உண்மையில் அதுக்கும் ஒரு நடவடிக்கையை எடுப்பாராக இருந்தால் சிறப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆரம்பத்தில் நீங்கள் கூறினீர்கள், எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தமிழர் தாயகத்தில் அதற்கு எதிர்ப்பு வருகிறது. இப்ப நீங்க கரும்பு தொழிற்சாலை தொடர்பாக எதிர்ப்பு சொன்னீர்கள், காற்றாலை தொடர்பாக எதிர்ப்பு சொல்லி, சிமெண்ட் ஃபேக்டரி என்ன செய்வது? இப்ப இது தொடர்பாக ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, அது தொடர்பாக எவ்வாறு சரியான நிலையில் இருக்கின்ற ஒரு ஆய்வு செய்வதற்கு யாருமே இல்லை. என்ன நடக்க போகிறது? இப்ப வெறுமனவே எல்லோரும் குறையையும் குற்றங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தால் எவ்வாறு இப்ப கூறுகின்ற விடயங்களை இப்ப மாஸ்டர் கூறிய, அதாவது சிந்தனையும் செயலடியும் தேவை என்று கூறும் பொழுது இப்படி நிலைமை இருக்கும் பொழுது அப்படி இங்கிருந்து நகருவது? அதுக்குத்தான் நான் பதில சொல்லிட்டு அறகலியதான் தமிழ் அறகலியோ என்று. சரியோ, முதலாவது குப்பையில அகற்றணும். நீங்க குப்பேக்க வாழ்ந்தா இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இனம் தொற்று நோயால் இறந்துவிடும். நான் திருப்ப கூறுகிறேன். முதல் டெட்டால் போட்டு நீங்கள் ஒரு காயப்பட்டுட்டீர்கள்,
ஆஸ்பத்திரி போறவன முதல்ல என்ன செய்யறான்? கிளீன் பண்றான், டெட்டால் போட்டு மண்ணுகளை துடைச்சு அந்த கழிவுகளை அகற்றினால்தான் அந்த புண்ணே மாறக்கூடிய நிலைக்கு வேறு. குப்பையில வச்சுக்கொண்டு நீங்க ஏன் இந்த நேபாளத்துல என்ன செய்யறான்? குப்பையில தூக்கி சாக்கடையில போடுறான். என்னன்னு சொன்னால் குப்பை அது குப்பை நாடாளுமன்றத்தில் இருக்க தேவையில்லை, சாக்கடை நடைமுறை சிக்கலும் இருக்கிறதா? இப்ப அது ஒரு அரசாங்கமாக செயல்படும் பொழுது மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆங்காங்கே இருப்பவர்கள், அதே மாதிரி புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் ஆங்காங்கே இருப்பவர்கள், எவ்வாறு நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்த முடியும்? நேபாளத்துல போராட்டம் என்னென்று இனிஷியேட் பண்ணது சமூக வலைத்தளங்களுக்களால் தான் உருவாகுது. அங்க நான் அவர்களுக்கு கூறினேன் ஒன்று, இப்ப நீங்கள் அங்கு களத்தில் இறங்க வேண்டும். நீங்கள் சமூக வலைத்தளத்தில் இருந்து போராடி உங்க ஒன்றும் கொண்டு வரப்போவதில்லை. நீங்கள் களத்தில் அங்கு இறங்குங்கள். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் கேட்டீர்கள் ஓகே இந்த கரும்பு செய்யப்படுறாங்கல்ல, தூசு செய்யப்படுறாங்கல்ல, சீமேந்து செய்யப்படுறாங்கல்ல என்றால் சரி, இதற்கான தீர்வு பற்றி எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காய்ச்சிருக்கிறார்கள்? அதைத்தான் நான் கேட்கிறேன். அவனுக்கு நினைக்கிற 29-30 வயசுக்குள்ளதான் இருக்கு. அவனே என்ன கேட்கிறான், இப்படியான தீர்வுகளுக்கு அந்த தொழில்நுட்ப உதவி அல்லது துறைசார் நிபுணர்கள் உதவிகளை பெற்று இந்த இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கலாமா சார் என்று கேட்கிறான். இப்படி நீங்கள் யாராவது யோசிச்சீங்களா? சரி, அந்த எத்தனை பேர் அங்க வேலை இல்லாம இருக்கிறார்கள், இவர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்ன செய்ய போறோம் என்று யோசிச்சீங்களா? எழுதி கொண்டு போய் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை தான் இப்போ 365 நாளும் கலைக்கிறீங்க. ஆனா அதுல இருந்து உருப்படியா செய்தது கிடையாது. சரி, அதைத்தானே செய்தீங்களா? அதுவும் கிடையாது. அப்ப அது பேசுங்கோ. ஆனால் மக்கள் அன்றைக்கு அவன் சாப்பிடுறதுக்கு என்ன செய்தீங்க? உங்களுக்கு அவன் வாக்களிச்சவன். உண்மைதான். நன்றி அவர்களே. மாஸ்டர், தேவைகள் என்னன்றது ஓரளவுக்கு தெரிகின்றது. ஆனால் தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் உன்னிப்பாக அவதானித்து அது தொடர்பான தரவுகளை திரட்டி ஒரு சரியான வழியில் வெளிப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. வெறுமனவே எல்லோருமே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழில் பேட்டியை உருவாக்குவதற்கு கூட ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸும் செய்யவில்லை. இப்ப கடல் வளத்தை தவிர அந்த தமிழர் தாயகத்தில் வேறு ஒன்றும் இருப்பது மாதிரி எனக்கு தெரியவில்லை. எங்கிருந்து எவ்வாறு நகர போகுது? இது ஒரு வரலாற்று பிரச்சனை. என்ன சொன்னா, பிரித்தானிய காலனித்துவம் ஏற்பட்ட நேரத்துல அவர்கள் முதல்ல வடக்கையும் கொழும்பையும் இணைக்கிறதுக்கு தான் போயிரத பாதை போட வடிக்கிட்டார். அப்போது யாழ்ப்பாணத்துல இருந்த ஆக்களிடம் சேர்ந்து போயிரதம் என்றால் அதுல இருந்து அந்த மேலவார புகை எங்களோட மண்ணையும் எங்களோட வானையை பழுதாக்கிடும், போயிரதம் ஓடிச்சிருந்தா அந்த நிலம் அதிர்ந்து எங்களோட நிலத்தையே வடிக்க வச்சிடும் என்று சொல்லி போயிரத போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப இருந்த கவர்னர் அதை பற்றி எழுதுற, அதாவது நாங்கள் அவங்க வடக்கையும் வடக்கு கிழக்கையும் கொழும்பையும் இணைக்க வலிக்கிட்ட காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியாவுக்கு இந்த பக்கத்தால போய் தாங்கள் இந்தியாவுக்கான தங்கள தேவையில பூர்த்தி செய்யறது இலக்குன்றாக தான் செய்தவாங்க. இவங்க என்ன சொன்னவாங்க, அந்த ட்ரெயின் ஓடினால் மேல வார நிலக்கரி புகையும் நில அதிர்வும் தங்களை நாட்டியே அழிச்சு போடுவோம்னு சொல்லினதாலதான் அவன் என்ன செய்தான், உடனடியாக நிப்பாட்டி போட்டு கண்டிக்கு போட்டு விட்டான். கண்டிகை போட்டதெல்லாம் தெற்கு பக்கம் வளர்ந்தது. அப்ப அன்றைக்கு தெற்கு வளர்ந்தது காரணமே யாரும் இங்க சொல்ற விஷயம், அதாவது அந்த விஞ்ஞானத்துல அதுக்கு என்ன பாதுகாப்பு செய்யறன்றது இல்லாமல் சரியா விஞ்ஞானத்துடைய வளர்ச்சியை நிராகரிப்பான். அப்படிதான் அரசியல் மாற்றங்களை நிராகரிக்கிறோம். அரசியல் மாற்றங்களை நிராகரிக்க முடியாது. காரணம் என்னென்றால் தனாஞானி கருத்தியல் மாறவானம், அதாவது உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள வேணும். உலகத்தினுடைய வளர்ச்சிகள் தெளிவுபடுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் ஏற்கத்தான் படுவோம். எந்த ஒரு வளர்ச்சியிலும் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஆஸ்பத்திரி வைத்தியசாலை போனீங்கள் என்றால் உங்களுக்கு பரிசோதனை செய்யறதுக்கு முதல் அவன் அதால எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேருக்கு பேரலைஸ்டா போனாங்க என்றெல்லாம் சொல்லித்தான் உங்களை கூட்டிட்டு போவாங்க. என்றால் எல்லாத்திலும் பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்குது. என்றால் இது நடைமுறையில வர பிரச்சனை. இதையும் நீங்க சொல்ல முடியாது, இப்படித்தான் செய்து முடிப்போம்னு சொல்றதுக்கு யாரால முடியாது. காலத்தோடு சம்பந்தப்பட்டது, இடத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப இதுல நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு மிக மிக முக்கியமான தன்மை என்று சொன்னா, இளையவர்களிடத்தில் நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். இந்த அரசு சொன்ன மாதிரி இன்றைக்கு சட்ஜெனரேஷன்ன்றது மனிதர்களை தங்காத உண்டு. அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் அப்பா அம்மாவோட தங்கியிருந்தோம், சகோதரர்களை தங்கியிருந்தோம்,
உற்றார் நண்பர்கள்ல தங்கி இருந்தோம். இன்றைக்கு பெரும்பாலான இளையவர்கள் வந்து தங்களோட கையில இருக்கிற கருவிகள்லாம் தங்கி இருக்கிறார்கள். அவர்களோட கையில இருக்கிற அலைபேசியா இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட வச்சிருக்கிற கணனியாக இருந்தாலும் அதெல்லாம் தங்கி இருக்கிறார். அதுக்கெல்லாம் அவர்கள் உலகத்தை காண்றார். அப்படி போகின்ற பொழுது அவர் உலகத்தை புரிந்து கொள்கிறார், உலகத்தை தெரிந்து கொள்கிறார். அதே மாதிரி நாங்களும் வாழ வேணும் என்ற எண்ணத்துக்குள்ள வருகிறார். இங்க நீங்கள் இந்த தொன்மையான அரசியல், தொன்மையான பொருளாதார கதையில் காய்ச்சிக்கொண்டு நின்றீங்களோ நீங்கள் தான் பகைவரா மாறுவீங்க. நீங்கள் பகைவரா மாறுகின்ற பொழுது ஒன்றில் உங்களை ஒட்டி விலகி செல்வார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தமற்ற புலம்பெயர்ந்த நாடுகள்ல வாழ்ற இளையவர்களே பெரும்பாலானவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுடைய விடயங்களில் பங்கு பெற்றாத நிலை இருக்குது. பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட 80% இல்லை, 20% தான் இருக்குது. ஏன் இந்த நிலை? என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியுது இவர்கள் அறிவார்ந்த அணுகுமுறைகளுக்குள் செல்ல மாட்டார்கள், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அறிவார்ந்த அணுகுமுறையும் மாற்றங்களும் இல்லாமல் இருந்தால் அதனால் பலனில்லை. அது போக நான் இந்த வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு போறேன்னு சொல்ல. இன்னைக்கு நீங்க கிரிக்கெட்டையே எடுங்க. நீங்க கிரிக்கெட் நீங்கள் ஈடுபாடு உள்ளன்னு சொல்றேன். கிரிக்கெட்ல எத்தனை மாற்றங்கள் வந்துட்டுது. முதல் அந்த விளையாட்டுகள் அணிகிற உடையிலேயே எத்தனை மாற்றங்கள் வந்துட்டுது. சோச்சு பாருங்க. அப்ப ஒரு சாதாரண ஒன்றை கூட வளர்த்து கொண்டு போற நிலையில் இப்ப நாங்க சொல்றேன் என்னன்னா, இன்றைய கூட நாங்கள் இன்றைக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இப்ப நீங்க கூறிய விடயத்தின அரசுடன் கேட்டது போல எதை எடுத்தாலும் நாங்கள் எதிர்ப்பை கொண்டு 13வது திருத்த சட்டம், அது அரசியல் யாப்பில் போக வேண்டிய ஒரு விடயம், அதை கூட எதிர்த்தோம். இனி என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லாத்துக்கும் எதிர்ப்புன்னு சொன்னால் அப்ப என்ன வழி இருக்கிறது, என்ன திட்டம் இருக்கிறது தமிழர் தாயத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவது? இன்றைக்கு நாங்க 13வது திருத்தத்துல பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா 13வது திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் வெற்றிகரமாக வந்து உலக நாடுகளை அணுகி இன்றைக்கு இலங்கைக்கு அனுசரணை வழங்கும் நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அறிக்கைக்கு அவை பதிலளிக்கின்ற பொழுது 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி மாகாண சபையில கொண்டு வாங்கல, அதுதான் தீர்வுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்கள் இந்த நாடுகளுக்கு சொன்னீங்களா மாகாண சபையில இன்னத்துக்காக நாங்க எதிர்க்கிறோம், என்ன காரணம்னு சொன்னீங்களா? அதுவும் இல்லை. நடைமுறையில வந்து மாகாண சபையுடைய தேவை என்ன, மாகாண சபையுடைய தேவையற்ற நிலை என்னதை பற்றி காய்ச்சிங்களா? அதுவும் இல்லை. அரசாங்கம் அதை செயல்படுத்துறதுல என்ன பிளவுடுகின்ற பற்றி காய்ச்சும்? அதுவும் இல்லை. சும்மா பேரளவில் வந்து மாகாண சபை எதிர்க்கிறோம், மாகாண சபையை எதிர்க்கிறோம்னு சொல்லி கொண்டுண்டால் எல்லாத்திலும் வந்து நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. எல்லாத்திலும் சகலத்திலும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதை நீங்கள் ஆராய்ஞ்சு இந்தந்த விஷயத்துல இது நன்மையாக இருக்குது, ஆனா இந்தந்த விதத்துல இது எங்களுக்கு ஆபத்தை கொண்டு. மாகாண சபையினுடைய தேவைகளை பற்றி இதுலயே நான் கதைக்க வேற இல்லை. நானும் வந்து மாகாண சபையை வந்து ஒரு நிர்வாக பெறவலாக்கல் என்ற கருத்து கொண்டு நாங்கள் அது வெறும் நிதி பெறவலாக்கத்தான் உதவுமே ஒழிய தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு அரசியல் உரிமையும் தராது. அது வேற விடயம். ஆனால் நீங்கள் சர்வதேச நாடுகளோட பேச வேண்டியிருக்கு, பிராந்திய மேலாண்மைகளோடும் உலக வல்லாண்மைகளோடும் பேச வேண்டியிருக்குது. அப்போ அவர்களோட பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் வந்து அடிச்சு சொல்லி அன்றைக்கு வந்து மன்னார் வந்து மிக முக்கியமான இடத்துல நிக்குது. மன்னார் மிக முக்கியமான இடத்துல இன்றைக்கு வந்த காரணம் என்ன? நீங்க நிக்கிறீங்களா? அங்க இருக்கிற என்ன காத்தாடி போடுற விளைச்சதான் காரணம் உண்டு? இல்லவே இல்லை. அங்க அதுல இருந்து குறிக்கப்பட்ட கடல் மேல் தூரத்துல வந்து கோவல் மலை இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அதுக்குள்ள போறீங்கனால்தான் இன்றைக்கு வந்து இந்தியா வந்து 800 மில்லியன் ரூபாய் கொடுக்குது. அந்த 800 மில்லியன் ரூபாய் கொடுக்கறதன் மூலம் அவர்கள் அங்க தங்களுக்கான இடத்தை பகிர்வாகத்தை உறுதிப்படுத்துகிறார். அவர் உறுதிப்படுத்துகிற காரணம் நாளை கட்டாயம் வந்து கோபால் மேல இருந்து கோபால் எடுக்கப்படுற தன்மை வரும். கோபால்ட் எடுக்கப்படுற தன்மை வருகின்ற பொழுது அது பொருளாதாரத்துக்கு மிக அவசியமா. இந்த உக்ரைன்லும் பொருளாதார பிரச்சனைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு, சண்டை. இஸ்ரேல்ல கூட எங்களுக்கு செய்த மாதிரி மக்களை வெளியேற்றி விட்டு அந்த நிலத்தை அபகரிக்கிற நோக்கத்துக்கு தான் சண்டை நடந்து கொண்டிருக்குது. வெளியால தான் இந்த மதம் மொழி பிரச்சனை எல்லாம் பெறும். ஆனா அடிப்படையில் இருக்குது என்றால் ஒருவற்ற வாழ்வாதாரத்தை நிலத்தை தனதாக மாத்திரதான் அடிப்படையான ஒன்றாக இருக்குது. இப்ப இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்ச பிறகும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அரசு சொல்லிச்சது, அரசு சொன்னார் இந்த குப்பைகளை எல்லாம் அள்ளி போட வேண்டும். இன்றைக்கு வந்து இதுல இருந்த இனத்துல இபிடிபியில இருந்த ஒருவரே சொல்றார் என்ன மாதிரியாக வந்து 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் மண்டதீவு ராணுவ முற்றுகையில் இருந்த வேளை அங்குள்ள மக்களுக்கு நாங்கள் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சென்ற போது 15-20 பேர் அளவில் இராணுவத்தினர் பிடித்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை டக்ளஸ் தேவானந்தா பார்க்க வேண்டும் என சொல்லி இராணுவத்திடம் கேட்டு நாங்கள் நேரில் சேர்ந்தவர்களை பார்த்தோம். அவர்கள் 13 பேருடைய சிறுவ நிறுவனம் இருந்தால் நாங்கள் பார்த்து வந்த சில நிமிடங்கள் வெடிச்சத்தம் கேட்டது. அத்தனை பேரையும் சுட்டுக் கொண்டு விட்டார்கள். அதன் பிறகு நாங்கள் நடுந்திய பிரதேசத்தை கைப்பற்றினோம். அவ்வேளை அங்கிருந்த அரசு உத்தியோகத்தரான நிக்லஸ் என்பவரை சந்திக்க வருமாறு கேட்டிருந்தார். அவர் தான் நேரில் வரமாட்டேன் என கூறியதும் அவரை அடித்து சித்திரவதை செய்தவர்களை அவர் உயிரிழந்து விட்டார். பின்னர் அவரின் உடலை தூக்கி தொங்க விட்டனர்.
டக்ளஸ் வந்தவர் மெய்ப்பாதுகளாக இருந்தவரை புலிகளுடன் தொடர்பின கொலை செய்தனர். நெல்லியைச் சேர்ந்த சடத்தனை மகேஸ்வரியை கொலை செய்தனர். தம்முடன் முரண்பட்ட ரமேஷ் என்ற தினமரசு ஆசிரியர் அற்புதனை கொலை செய்தனர். அந்த கொலைகள் புலிகள் செய்ததாக கூறினார்கள். ஆனால் புலிகள் அவர்களை கொலை செய்யவில்லை, இவர்களை கொலை செய்தனர். அப்படின்னு சொல்லி இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் பணியாளர் KS ராஜா என்பவர் இந்தியாவில் இருந்தவர்களை அழைத்து வந்து தங்களது ஊடகங்களுக்கு பணியாற்ற வைத்தனர். அவரும் இவர்களுடன் முரண்பட்ட போது காலிமுத்தூரில் கடற்கரை பகுதியில் மதுபானத்துக்குள் சைனேட்டை கலந்து கொடுத்து அவரை படுகொலை செய்தனர் என்று சொல்லி அவர்கள் செய்த படுகொலையெல்லாம் அவர்களே சொல்லுகிறார்கள். இப்பொழுது அந்த தாங்களே அந்த குப்பையள்ளி கொட்டுற வேலையை அதுல பங்கு விட்டு செய்ய வழிகிட்ட பார்க்கிறோம். அப்ப அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்தது? சந்தர்ப்பம் அப்படி வந்தது காரணம் இந்த மக்கள் தங்களுடைய உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி வருவதா வருது. அப்படின்னால உண்மையை சொல்லக்கூடிய நிலை, நீதியை வெளிப்படுத்தக்கூடிய நிலையை நாங்க உருவாக்கினால்தான் உண்மைகளும் நீதிகளும் நிலைக்கின்ற பொழுது பொய்மைகள் எல்லாம் அகன்று போகும். இல்லைன்னா பொய்மைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு தமிழ் சமுதாயத்தில் 100% பொய்மைகள் தான் செய்தியாகவே மாறி வந்து கொண்டிருக்கிறது. அபுதமான ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். அபுதமான நிலையில இன்றைக்கு செயலணிகளுடைய தேவை என்பது அரசியலுக்குரியதல்ல. அரசியல்வாதிகள் அரசியலோட இருங்கள், பிரச்சனை இல்லை. ஆனா நாங்கள் மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய வளர்ச்சிகளை ஒருங்கிணைக்க தேவையானவற்றை செய்ய வேண்டி இருக்கின்றது. அவற்றை செய்வதன் மூலமாகத்தான் நாங்கள் மக்களுடைய மனித உரிமை என்றால் என்ன? அவருடைய வாழ்வுதான் மனித உரிமை. தான் சுதந்திரமாக வாழ்வதற்குரிய தன்மை மறுக்கப்பட்டால் மனித உரிமை மறக்கப்படுகிறது. ஆனால் இப்ப எங்களை மண்ணில வெளிநாட்டு தொடர்பில்லாத மக்கள் எத்தனை பேர் சுதந்திரமாக வாழ்கின்றார்கள்? சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை பேர் வாழ்கிறார் சுதந்திரமாக? அப்ப நாங்களே அந்த மனித உரிமை மீறலை செய்கிறோம். என்னன்னு சொன்னா, எங்களோட சொந்தக்காரர், எங்கட ஊருக்காரர், எங்கட சாதிக்காரருக்கு எல்லாத்தையும் அனுப்பி அவர்களை பலப்படுத்தி இந்த மக்கள் அவர்களை பார்த்து அவர்களுக்கு கீழே ஒரு அடிமை கூலிகளாக மாறுற தன்மை உருவாக்குறோம். இதெல்லாம் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையெல்லாம் கதைக்கிறோம். இன்றைக்கு மனித உரிமைகள் பேரவையில் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சி என்பது நாங்கள் யாரையும் குறை செல்லவில்லை என்றால் நீங்கள் உங்களோட அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற மாதிரி செயற்பட்டீர்கள், அவ்வளவுதான். அது முடியட்டும். இனிமேல் செயலணிகள் அமைத்து அதன் வழியாக நீங்கள் சிந்தனை தளங்களையும் செயற்பாட்டு தளங்களையும் உருவாக்கி அந்த சிந்தனை தளங்கள் செயற்பாட்டு தளங்கள் நெறிப்படுத்துற முறையில எல்லாரும் வாழ்வார். நாங்கள் யாரையும் குறை செல்லவில்லை. அப்படி வாழ்வு கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது மாஸ்டர் என்றால், நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் உடனடியாக அவருடைய ஆள், இவருடைய பின்னணி இருக்கின்றால், அவர் இவர் என்று அந்த பிரிவினையை ஏற்படுத்தி அதை மொழியோடு கிள்ளி விடுகிறார்களே, அதை எப்படி கையாள போகிறது? அது நீங்கள் செயற்பட தொடங்கினால் செயற்பாட்டு கூடாதான் எது மாற்றம் இருக்குமே தவிர செயற்படாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு எதிர்கட்சிக்காரர், ஸ்ரீலங்காவினுடைய எதிர்கட்சிக்காரர் இன்றைக்கு ஜனாதிபதி மேரெல்லாம் பெட்டி படுக்கையில தூக்கிக்கொண்டு தங்களுடைய மாளிகையில இருந்து தெருவுக்கு போற அற்புதமான காட்சியை பார்த்திருப்பீங்க. அந்த காட்சியில சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யவும் அவர்களை சிறைப்படுத்தவும் அரசாங்கம் முயற்சிக்கிறது. இவ்விடயத்தில் தலையிடுமாறு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் இதன் போது மகாநாயக்க தேரோக்களிடம் சென்று வலியுறுத்தினர். இப்ப பாருங்க, மகாநாயக்க தேரோக்களை மகாநாயக்க தேரோக்கள் இலங்கையினுடைய அமுக்க குழுக்களா இருக்கிறது என்பதற்கு இது உதாரணம். நாங்கள் அது மகாநாயக்க தேரருடைய ஆட்சியில இருக்குது. அப்படின்னால அதிலிருந்து விடுபட்டு தமிழ் மக்களை பாதுகாப்பு உலகத்தை கேட்ட பொழுது மதவாதிகள் என்று சொன்னவர்கள், மதத்துக்கு எதிரானவர்கள் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அவர்களே போறார்கள். எதிர்கட்சிகளின் பேச்சுரிமையை முடக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுவது, இதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. எதிர்கட்சிகள் அனைத்தும் கூட்டாக பொதுக் கொள்கையின் அடிப்படையில் செயற்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்சன ஜாப்பா கூறினார். எப்போ அதுங்க பொதுக்கொள்கை வந்துட்டுது, தங்களை தேவைன்னா பொதுக்கொள்கை வருகிறது, தங்களை தேவை செயற்படுகிறோம். இதுக்காக தான் நாங்க சொல்றோம், நீங்கள் உங்களோட தேவைகளுக்கு பொதுக்கொள்கைக்கு போகாதீங்க. உங்களோட தேவைகளுக்கு பொதுக்கொள்கை போகாம பொதுப்படியான கொள்கை. இப்ப அரசு கூறின மாதிரி நாங்கள் இதுல இருக்கிற 3 பேருக்கும் நாங்கள் இந்த நாட்டுல எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை நாங்கள் கொண்டு போவதற்குரிய எத்தனையோ வசதிகள் இருக்கிறது. அந்த வசதிகளெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் தான் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குன்னு உணர்றோம். அதாவது இயன்றதை தெரிஞ்சதை சொல்ல வேண்டிய தன்மை இருக்கு, அதை கேட்டு செயற்பட வேண்டும். ஒரு நாளும் எந்த ஒரு ஊடகத்தை சேர்ந்தவரும் செயலணியாக மாறிய வரலாறு கிடையாது. ஊடகம் உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்வதுதான் ஊடகம். அதைத்தான் எங்களால் செய்ய முடியும். நாங்கள் உள்ளதை உள்ளபடி எடுத்து செல்கின்ற பொழுது அதன் அடிப்படையில் நீங்கள் தான் செயற்பட வேணும், மக்கள் தான் செயற்பட வேணும். மக்கள் செயற்படுவதன் வழியாகத்தான் அது கட்டமைக்கப்படுமே தவிர
இப்ப எங்களை வந்து அங்க வந்திருந்து செயற்படுத்த சொல்லி கேட்டிருந்தீங்க. நல்ல விஷயம். எங்களுக்கும் தாயத்துக்கு வர வேண்டாம், யாருக்குத்தான் மகிழ்ச்சி இல்லாம இருக்க போகுது. ஆனால் தாயத்தில் இன்னும் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உண்மையாக உழைப்பவர்கள் அங்க கால் வைக்க இயலாதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு சூழலில் இந்த விதண்டாவாதங்களை விட்டுட்டு நீங்கள் செயற்படுவதற்கு என்ன தேவையா இருக்கு அதை சொல்லுங்க. அதுக்கு அந்த உங்களோட செயற்பாட்டை முழுமையாக்குறதான் எங்களால் செய்ய முடியுமே தவிர எல்லாரும் செயற்பாட்டாளராக மாற முடியாது. எல்லாரும் செயற்பாட்டாளராக மாறினது ஒரு விளைவு தான் இது. இன்றைக்கு எல்லாரும் தலைவர் எல்லாரும் எல்லாத்த பற்றியும் பேசிக்கொண்டும் இருக்கிறான். இதுதான் இந்த விளையாட்டு. இந்த நிலையை கொண்டு வந்தான் இவ்வளவு சிக்கலுக்கு காரணம். அப்படினால ஒவ்வொருவரும் நாங்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம். யார் என்ன செய்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்றோம். அந்த நேர்மை இல்லாவிட்டால் ஊடகத்தன்மை எங்களுக்கு வேண்டாம். மற்றது இந்த ஊடகத்தன்மையால நாங்கள் இதுல இருக்கிற எங்களுடைய சின்ன குழுவை எடுத்தீங்கள் என்றால் இதுல நாங்கள் ஒரு சதம் உழைத்தம் உண்டோ அல்லது எங்களுக்கு இதால ஒரு செல்வாக்க வளர்த்தம் உண்டு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். முடியவே முடியாது உங்களால. இது அப்படி நடந்திருந்தா தானே. சொல்லியிருப்பார்கள் காசு அடிச்சு கொண்டு போய் விட்டார்கள் அல்ல காசு அடிச்சு கொளுத்து இருக்கிறார்கள் சொல்லுவார்கள். அந்த நாடு பின்னால நிக்குது, இந்த நாடு பின்னால நிக்குது. இந்த சின்ன புள்ள கதையெல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளதை உள்ளபடி சொல்றோம். எல்லாருமா சேர்ந்து செயல்பட வேண்டிய நேரம் வந்திருக்குது. நீங்கள் செயலணியா அமையுங்க. நாங்க எந்த ஒரு அமைப்பையோ அல்லது எந்த ஒரு இயக்கத்தையோ நீங்கள் கலைத்து போட்டு போங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி செயற்பட நீங்களும் செயலணியா மாறுவீங்க. நீங்களும் செயலணியா மாறி நினைந்து கொள்ளுங்க. ஒருவரும் யாருமே எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் எல்லா இயக்கங்களிலும் தவறு செய்திருக்கலாம், அமைப்புகள் கட்சிகளும் தவறு செய்திருக்கலாம். அது உலகத்தின் இயற்கை. ஆனால் அதுக்கு அப்பால் நீங்க எல்லோருமே ஒரு லட்சியத்துக்காக வலிக்கிட்டு. ஆனா இன்றைக்கு அந்த கயம் என்று வள்ளுவர் சொன்ன அந்த சொல்ல கயம் என்ற அதிகாரத்தை வள்ளுவர் ஏன் இயற்றினார் என்றது ஈழத்தமிழரை கண்டறியப்பட எனக்கு தெரிஞ்சது. அவர் ஏன் அந்த கயமை பற்றி சொன்னார் என்றால் அறவரை என்ன கயவர் தாம் பெற்ற மறை புறக்குவைத்தலால். அதாவது மேலும் எப்படி அடிச்சடிச்சு எல்லாத்துக்கும் சொல்லுதோ அதே மாதிரி ஒருவரோட பழகி நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ கட்சிக்காரராகவோ அமைப்பாளராகவோ இயக்கக்காரராகவோ பழகுறீங்க. நீங்க பழகின பிறகு அந்த நேரத்துல நீங்கள் கண்ட அவர்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி வெளியால வாழ வலிக்கிறீங்களே இல்ல, அதுக்கு பேர்தான் கயமை. அது பயங்கரமான ஒன்று மனித தன்மைக்கு. இப்போ ஒருவர் என்னிடத்துல நண்பராக இருக்கேக்கலாம், எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி கேட்கிறார், கதைக்கிறார். பிறகு நான் என்ன சொல்றீங்கன்னா இவற்றை பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அந்த பிள்ளைய வாழ்க்கையை அளிக்கிறார். சரியா? இது மாதிரித்தான் இந்த இயக்கங்கள் அமைப்புகள் இதுகள்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விதண்டாவாதம் செய்யற நீங்கள் எல்லாம் இதே தன்மையோட செயற்பட்ட நீங்கள் எல்லாருமே அங்க இருந்து செயற்பட்ட நாங்கள். ஆகவே இந்த ஒருவர் விதண்டாவாதத்தால ஒருவர் தப்பாக நடந்தா அதை சொல்லுங்க. ஆனா தனிப்பட்ட முறையில ஆக்களை கேவலப்படுத்துறது, உங்களுக்கு தெரிந்த தனிப்பட்ட ரகசியங்களை கொண்டு வெளியால சொல்றது, நீங்க நண்பர்களாக உறவினர்களாக பழகின அந்த தன்மையை மறந்து இதுல சொல்றது எல்லாம் மனித தன்மைக்கு எதிரானது. இதுதான் சிங்களவர்களுக்கு இது வழியா தெரியுது. ஆனபடினால எந்தெந்த இடத்துல சிங்களவர்கள் மட்டுமே இல்ல இந்தியர்களுக்கும் தெரியும் எந்தெந்த இடத்துல எப்படி தமிழன் அடிக்கும். இன்றைக்கு பாராளுமன்றத்துல சரி 13வது திருத்தம் பற்றி உலக நாடுகள் அங்க இது பண்ண அதை நிறைவேற்றம் என்று சொன்னார்கள். ஆனால் அது உலக நாடுகள் கருத்தா இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு செல்லும் அடைக்கலாதான் பாராளுமன்றத்தில் அதுக்காக அதை வரவேற்று மிகப்பெரிய உரையா நிகழ்த்துறாரு. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இப்போ நீங்கள் 13வது திருத்தம் நடைமுறைக்கு வந்த பொழுதும் அது செயற்பட்ட பொழுதும் ஒரு இடத்துல இருந்த நீங்கள் தான் அதில் விளைவு எப்படி இருந்த கண்ட நீங்கள் தான். அதே மாதிரி இன்றைக்கு மாலை இந்திய தூதுவர் சொல்லியிருக்கிறார், என்ன இந்தியா இப்பொழுது தமிழர்களுடைய பிரச்சனையில அக்கறையாக இருக்குது, வளர்ந்து வரும் பொருளாதார முறைமைகளுக்கு சமாந்தரமாக தமிழரை உயர்த்தி செல்றதும் தமிழருடைய அரசியல் அபிலாசைகளை உறுதிப்படுத்துறதும் இந்தியாவினுடைய நோக்காக இருக்கிறது. நல்ல விடயம். ஆனால் அவர் அதை எப்படி செய்ய போறாரு, இந்த மாதிரி செய்ய போறாரு எல்லாரோடும் சொல்லி பேசி கதைச்சு செய்யட்டும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி சொல்லி போட்ட உடனேயே இதோட எங்களுக்கு தீர்வு வந்தது. அதான் இப்ப அரசு சொல்லி எல்லாம் தீப்பந்தங்கள் எல்லாம் அங்க மனித ஆணையாளர் போடுறாருன்றோட ஊரெல்லாம் தீப்பந்தம். ஆனா அவர் பிளேன் விமானத்துல ஏறின கையோட ஒரு தீப்பந்தங்களும் இல்லை, எல்லாம் அணைஞ்சு போச்சுது. இதுக்காக தான் தொடர்ச்சியாக போராடுறதுக்கு தொடர்ச்சியாக சேர்ப்பதற்கு செயலணி தேவை ஆளணி தேவைன்னு சொல்றோம். ஆகவே தயவு செய்து நாங்களுடைய சாதாரண தமிழ்லாம் கதைக்கிறோம். இதுக்கு ஒரு அறிவியல் தமிழும் கதைக்க இல்லை, அரசியல் தமிழும் கதைக்க இல்லை. சாதாரண மக்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இல்ல யார் தவறு செய்யறோம்ன்றது இல்லை, எல்லாரும் தவறு செய்திருக்கலாம். ஆனா
தவறு நான் செய்கிறேன் என்று ஒருவர் உணர்ந்தால் தான் அதுல இருந்து வெளியால வரலாம். அதை ஏற்றுக்கொள்ள வேணும். ஏற்றுக்கொண்டால் தான் வெளியால வரலாம். நீங்க தவறை ஏற்றுக்கொள்ளாத மட்டும் நீங்களும் வெளியால வர மாட்டீங்க. உங்களோட இனமோ உங்களோட நாடோ கூட விடுதலை பெறாது. ஆனபடினாலதான் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னால், இனியொரு விதி செய்வோம். நாங்கள் செயலணிகளை அமைத்து செயற்பாடுகளை வெளிப்படுத்துவோம். அந்த செயற்பாடுகளை விமர்சிங்க, செயற்பாடுகளை நன்மைகளை பேசுங்க. அது நல்ல விஷயம். ஆனா ஒருவருமே ஒரு செயலும் செய்ததாக இல்லாத ஒரு நிலையை உலகம் காட்டுது என்றால் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்றதுதான் அவன் செய்து கொண்டு போறான். அப்ப நீங்கள் ஏதாவது ஒன்று செய்திருந்தால் அதுக்கு ஒரு தடை இருந்திருக்கும். எந்த விஷயத்தை இந்த முறை இந்த அறிக்கையில எந்த விடயத்தை யார் செய்விச்சிருக்கிறீங்க? இது எங்களால இந்த அறிக்கையில வந்து உங்களுக்கு நன்மை அளித்திருக்குன்னு சொல்லட்டும் பாப்போம். யாராவது ஒரு விஷயம் கூட வேற இல்லை. இப்போ முதல்ல வந்து ரோம் சாசனத்துல கையெழுத்து வைக்க சொல்லி வந்த விடயம் கூட அரசு சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றா கிள்ளி கடைசியா அங்க விரைக்குல வந்து வெறும் கோழியில விறகெல்லாம் பிடிச்சு போட்டு விட்ட கோழி குஞ்சு மாதிரி தான் அதை நீக்கும் அங்க. இப்ப சொல்லினா நாடுகள் வாக்களிக்கிற விஷயம் நல்ல விஷயம். இந்த நாடுகளுக்கு வாக்களிக்கல நீங்க சொல்லி அந்த நாடுகளுக்கு விளங்கப்படுத்துங்க. ஆனா நாடுகளுக்கு நீங்க வாக்களிக்க போய் விளங்கப்படுத்த அவர்களோட உரையாடுறீங்களா? அந்த நாடுகளோட எந்த வகையில் உரையாடுறீங்க? நீங்க ஒருவரை போய் நட்பாக்கி அவரோட உரையாடுறதால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நாட்டு மக்களுக்கு சொன்னீங்களா? அந்த நாட்டு ஊடகத்துல இதை நாங்க போட்டிருக்கிறோம், அந்த நாட்டு வானொலியில இதை கதைச்சிருக்கிறோம்னு வந்து சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு நாளும் இல்லை. அந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனையா இருக்குது. ஆகவே நாங்க குறை சொல்ல வேற இல்லை. குறைன்றது நிறைவுக்கான ஒரு பாதை. ஆகவே நாங்கள் யாரையும் குறை சொல்லுவோம், உங்களை அவமதிக்கவும் இல்லை. தயவு செய்து எல்லாருமாக மீண்டும் ஒரு முறை விபதமாக தேசிய விடுதலை நேரத்துல வந்து எல்லாரும் ஒன்று கூடி எழுந்தமோ அதே மாதிரியாக மீளமாக எழ வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீங்க தலைமை தாங்க விருப்பம் எல்லாம் தலைமை தாங்குங்க. ஆனா மக்களோட தலைமை தாங்குங்க. மக்கள் உங்களுக்கு பின்னால வரைக்கலாம், நாங்களும் பெறலாம். மக்களை விட்டு போட்டு வந்து கதிரையில இருந்து தலைமை தாங்கிறதால உங்களை எல்லாருக்கும் பிரச்சனை வருகிறன்றதை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சி என்றே கொண்டு வர வேண்டும். அரசோலே இன்னொரு கலாச்சாரம் தமிழர் தாயகத்தில் இருக்கின்றது. எங்களுடைய வானொலியில் நேரடி நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது அடிக்கடி கூறுவார்கள். அதாவது வேலை செய்வதற்கு அவர்களுக்கு நிறைய பேர், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழர் தாயகத்தில் ஒரு கட்டிட பணியாக இருக்கட்டும் அல்லது கடையில் பான் போடுகின்றது, இப்படியான நிறுவனங்களில் எங்களுடைய தமிழர்கள் வேலை செய்வதற்கு தயாரில்லை என்று சொல்ல என்றால் வெளிநாட்டில் வந்து கொண்டிருக்கின்ற பணத்தினால் அவர்கள் அது மகிழ்வாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று ஒருத்தர் உதாரணத்துக்கு போயிருந்தார். ஒருவர் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தாராம். தொலைபேசியை காதுக்குள் வைத்துக் கொண்டே போயிருந்து அங்கே போனவுடன் நான் முதல் கேள்வி கேட்டாராம், எவ்வளவு சம்பளம் என்று. அவர் சொன்னாராம் 10,000 என்று. அப்ப உடனடியாக தொலைபேசியிலேயே சொல்லுகிறாராம், அங்க அக்காக்கு ஒரு கோல் அடிச்சா 50,000 வரும், 10,000க்கு எனக்கு வேறு வேலை இல்லையா? இப்ப இந்த ஒரு கலாச்சாரம், இது ஒரு நாங்கள் முக்கியமா ஒரு சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் அந்த மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நிதி உதவிகளை வழங்கும் பொழுது அங்கே அந்த நீங்க செயலணிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே பணியில் இருப்பதற்கு யார் இருப்பார்கள்? இப்ப பட்டதாரிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, புரிந்து கொள்வது. ஆனால் ஒரு சாதாரணமான வேலை செய்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறது. எவ்வாறு இதை கையாளுவது? அதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. அங்குள்ள மக்களை சோம்பறிகளாகவும் பிச்சைக்காரர்களாகவும் மாற்றியது புலம்பெயர் தமிழ் சமூகம் செய்த ஒரு சாதனையில் ஒன்று. அந்த சாதனை நான் சொல்றேன். நீங்கள் செய்த சாதனையை வந்து கொமெண்டிலும் போடலாம். வேறு நீங்க எதுவும் வேற சாதனை செய்திருந்தா போடுங்க. எனக்கு தெரிஞ்ச சாதனை ஒன்றுதான். அந்த மக்களை பிச்சைக்காரணமாக்கி சோம்பரையும் ஆக்கி வச்சிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். என்னென்று சொன்னால் ஒரு தொழிற்பேட்டை அமைச்சதோ, ஒரு வெளிநாடுகளுடன் உறவுகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்ததோ எதுக்குமே அங்கு இல்லை. என்ன தொழில்? நீங்கள் படித்தால் டீச்சிங் வேலை இருக்கலாம், அல்லது கிளரிக்கல் சர்வீஸ் எழுதி கிளாக்கா போகலாம். அரசாங்க வேலை மட்டும்தான். இப்ப எந்த நாட்டுல அரசாங்க வேலையை நீங்க வெளியில வந்து பாருங்க. அரசாங்கம் அவனும் இப்ப ஜப்பான்ல என்னென்று முன்னுக்கு வந்தாங்க. ஒவ்வொரு வீடும் வந்து ஒரு குட்டி குட்டி தொழிற்சாலை. இப்ப சொனி நிறுவனம் முந்தி இது கேட்க சொனி நிறுவனம் தான் இருக்கு. சொனிக்குரிய ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வீட்டுல இருந்தான் போகும். அவங்க எல்லாம் சப் கான்ட்ராக்டரா இருப்பாங்க. சுவிட்சர்லாந்துல சொன்னார் என்ற ஒரு ஃப்ரெண்ட், கிட்டத்தட்ட நான் 2-3 வருஷத்துக்கு முதல் சம்பள உயர்வுக்கு கூட்டுறது தொடர்பாக வாக்கெடுப்பு வைக்க தோல்வி அடைஞ்சிட்டான். ஏனென்றால் அங்க சம்பளம் கொடுக்கிறவன் தான் கூட, வாங்குறவன் குறைவன்.
என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் அவங்க சின்ன 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 தொழில்கள் இங்கே நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஏரியால வந்து அவர்கள் வேறு தொழில் வச்சிருப்பார்கள், எல்லாம் 2 வேலை 3 வேலை என்றெல்லாம் வச்சிருப்பார்கள். அவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அது என்னென்று சொன்னால் காலத்தை விட்டால் நீங்கள் எதையும் நீங்கள் திருப்பி எடுக்கலாம், ஆனால் இழந்த காலத்தை நீங்கள் எடுக்க முடியாது. அது அங்கு இருக்கிறவர்களுக்கு விளங்குதும் இல்லை. அப்ப இதை எவ்வாறு மாற்றுவது என்பதுதான் நீங்கள் கூறியது போல அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வர வேண்டும். நாங்கள் கற்க வேண்டும், நாங்கள் தொழிலை செய்ய வேண்டும், நாங்கள் ஒரு தொழிற்சாலையை போட வேண்டும். இப்ப நீங்கள் 2009ஆம் ஆண்டு அப்படி ஒரு அஸ்பிரேஷனே இல்லாமல் போய்விட்டது. அதை நான் சாதிக்க வேண்டும், உச்ச நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு அஸ்பிரேஷனே எங்களுடைய தமிழினத்தில் இல்லாமல் போய்விட்டது. அது இல்லாம போனதுக்கு என்ன காரணம்டா, நாங்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கிறோம், நீ படிக்கிறது வந்து உயர்ந்த சம்பளத்துல வேலை எடுக்கிறது கண்டு. அப்ப அந்த உயர்ந்த சம்பளம் தானே கிடைக்கல நினைச்ச உடனே அவன் படிப்பையும் பெறான் எல்லாத்தையும் பெறான், உயர்ந்த சம்பளம் வெளிநாட்டுல இருக்கு, வெளிநாட்டுக்கு போய் வரணும். அப்ப நீங்கள் அடிப்படையில வந்து கல்வின்றது வந்து உனக்கு அனுபவமா வாரது, முன்னாடி இருக்கிற உயிர்களையும் உலகத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பு தர்றதுன்ற அதுகள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்குறீங்க இல்ல. அப்படி இல்லாண்டு என்னன்னா உனக்கு கல்வி வந்து நீ மேன்று படிக்க தேவையில்லை, சாமிகிட்ட போய் கும்பிட்டா சாமி கொட்டி விட்டுரும், அது அடுத்த பிரச்சனை. சரியா? அப்ப வந்து அடுத்தது படித்து முடித்த பிறகு வேலை செய்யறதுக்கு தொழில் இல்லையே, அதுவும் என்ன ஒரு இந்த நிலை வந்து நாங்கள் கதை கேட்கல, அரசு கதை கேட்கல கூட இருக்கிற பிரச்சனை. அரசும் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்தவர், நான் வந்து சம்பந்தத்தில் ஆசிரியர் இருந்தாங்க. தயவு செய்து இளம் பிள்ளைகள் வந்து மிகவும் புனிதமான மிகவும் லட்சியங்களோட வாழ்ற உள்ளத்தை கொண்டவர்கள். அவர்கள் எந்த இடத்திலும் வந்து தவறு செய்ய மாட்டார்கள், தவறு செய்யவும் செய்ய மாட்டார்கள். ஆனா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களுடைய அந்த ஆற்றல்களை அவர்களுடைய வழியில செல்வதற்கு, அவன் ஃபுட்பால் விளையாடினா ஃபுட்பாலை நீ படி, அவன் நடனமானா நீ நடனத்தை ஆடாத, உனக்கு தேவையில்லை. பொம்பளை பிள்ளைகளுண்டா தச்சில அதுகள் வந்து ஒரு பொது இடத்துல 4 பேர் கூடி நின்றாலே நீ கூடிங்கிறது. இப்படி வந்து நாங்கள் இளையவர்களுடைய அந்த திறன்களை இளையவர்களுடைய ஆற்றல்களை நாங்கள் தான் அளிக்கிறோம். ஆனா சிங்கள சமுதாயத்துல அப்படி இல்லை. சிங்கள சமுதாயத்துல நான் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் பல்கலைக்கழகத்துல கொழும்பு பல்கலைக்கழகத்துல கண்டிருக்கிறோம், இளையவர்கள் தங்களை பாட்டுல செயற்படுறதுக்கான ஒரு தன்மையை வந்து அந்த சமூகம் அனுமதிச்சது. அதெல்லாம் அவங்க செயற்படுறாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்ப எங்களுக்குள்ள வந்து தயவு செய்து இப்ப கடைசியா நாங்கள் சொல்ற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கருத்தியல் அண்ணா வந்து அண்ணாமலை பேரொன்று ஒரு உரையொன்று நிகழ்த்தினவர் பேரறிஞர் அண்ணாதுரை, அதை எடுத்து வாசிங்க. அதுல வடிவா சொல்லுவார், புதர் மண்டி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒளியே பெற மாட்டீங்க, அந்த புதர் நீக்கப்பட்டாதான் அந்த ஒளியை பெறலாம். அதன்படினால இப்ப எல்லாம் இறுகி கொண்டு வர்ற நேரத்திலும் கூட எங்களால் செயற்பட முடியும். எப்படி செயற்பட முடியும்? அந்த இளையவர்களுடைய அந்த தூய்மையான அந்த மனதை வந்து தூய்மையான முறையில நீங்க செயற்பட விட்டீர்களா இருந்தால் நிச்சயமாக பலன் பெறும். ஆனா நீங்க சொல்றீங்க, அது மாத்திரமே இந்த வெளிநாட்டில் இருக்கிற நாங்களும் ஒரு பெரிய பிளவுறோம் என்னென்றால், இங்க நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம்ன்றத ஒரு நாளும் சொல்றே இல்லை. ஏதோ இங்க வந்து அங்க ராஜ வாழ்வு மாப்பிள்ள அங்க இருக்கிறதுக்கு சொல்றது, இங்க இருக்க ஒவ்வொரு பேரும் என்ன பாடுபடுறோம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும். ரேட்டுக்கும் எவ்வளவுக்கு வேலை செய்ய வேண்டி இருக்கின்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது உழைப்புன்றது கஷ்டமான உண்டு. உண்மையில் வந்து அங்க வேலை செய்யறதை விட இங்க வேலை செய்யலாம் சரியா கடினம். அதான் இப்ப அரசு 2-3 வேலை கூட செய்தால் ஒழிய மற்றபடி இங்க இருக்கல சூழ்நிலை இருக்கு. அங்க அப்படி இருக்கல, நீங்க 8 மணிச்சேல ஒழுங்கா வேலை செய்தாலே இங்க நிம்மதியா இருக்கக்கூடிய காலநிலை இருக்குது, இயற்கை இருக்குது. இங்க அப்படி இல்லை. அப்ப இந்த உண்மையிலெல்லாம் உணராமல் இங்க இருக்கிறவையும் அங்க போய் நாங்க ராஜ வாழ்வுல இருக்கிறவன் காட்ட வலிக்கிட்டால் அவங்க ராஜாக்களை மாற வலிக்கிறாங்க, நடக்குது. சரி, இதில் நாங்க பேசிக்கொண்டிருக்கிற நேரம் போய் கொண்டிருக்குது. இப்ப குறிப்பாக வந்து நான் நினைக்கிறேன், இதுகளுக்கு வந்து இதை செயல்படுத்துறதா இருந்தா கருத்தரங்குகள் உருவாக்கப்பட வேணும், மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும். இளையவர்களுக்கு வந்து உண்மையை இங்கே நாங்கள் படுற உண்மை எல்லாருக்கும் தெரியுமா, இங்க புலம்பெயர்ந்து விரைக்குல வந்து சொந்த பிள்ளைய கூட பறிச்சறுக்கி போட்டு அந்த பிள்ளைய இழந்த துன்பத்தோட வந்து வாழ்ற தாய்மார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? வர்ற பாதையில வந்து மிகப்பெரிய கொடுமைகள் அனுபவித்த வரலாறுகள் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? ஏதோ வந்து காசு மரம் இங்கே இருக்குது, ஓடி வந்தா காசு பிடுங்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கினால வந்த வினைதான் இவ்வளவு. நாங்கள் நிச்சயமாக இது தொடர்பாக விரிவாக பேச வேண்டும் என்றால் இது எங்களுடைய இனத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு சவால். நீங்கள் கூறுவது போல் கடைசியா ஒரு விடயம் சொல்லி இருக்க பார்த்திருப்பீங்க எடிட்டோரியல்ல, என்னன்னு சொன்னால் இப்ப உலகம் வந்து எங்களுக்கு சாதகமான முறையில மாறிக்கொண்டிருக்குது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து நீங்கள் உழைப்பை வெளிப்படுத்துவீர்களா இருந்தால், மூல வளத்தை வெளிப்படுத்துவீர்களா இருந்தால்,
மனித வலுவொன்றிய தன்மை, மூலவலுவொன்றிய தன்மை, மூலதனங்களும் இணையுமாயிருந்தால் இன்றைய உலகத்திலே இதை நீங்க செய்யக்கூடிய நிலைக்கு போறீங்க. இந்த மூன்றும் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு இந்த மூன்றும் இருக்குது. மூல வளமும் இருக்குது, மூலதனமும் இருக்குது, மனித வலுவும் இருக்குது. இதை நாங்கள் சரியாக செயற்படுவோமா இருந்தால் இன்றைய சூழ்நிலையில நாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை பற்றி தான் நாங்கள் இந்த ஆசிரியர் சங்கத்தில் கூறுகிறோம். நிச்சயமாக நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். இது தொடர்பாக விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் இந்த விடயங்கள் அடிக்கடி இந்த வானொலியில் கூட பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தெளிவில்லை, ஒரு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாத நிலைமை இருக்கிறது. எனவே என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக நாங்கள் அதை பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.